ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் செங்கீரை அறுவடை பற்றி பார்க்கலாங்க. வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற குட்டி இடத்துல செங்கீரை விதை வாங்கிட்டு வந்து போட்டுட்ருந்தேங்க. அதை விதை வாங்கிட்டு வந்து போட்டுவிட்டு ஒரு குச்சி வச்சு நம்ம அதை கீறி விட்டோம் அப்படின்னா, அது மேலே தண்ணியை வந்து தெளிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா செங்கீரை வந்து ஒன்று ஒன்றா வளர ஆரம்பிக்கும். குட்டி குட்டியாக வளர்ந்து கடைசியில் பெருசாயிருங்க. இந்த வீடியோவில் நம்ம செங்கீரை அறுவடை பண்ணுறதை மட்டும் பார்க்கலாங்க. ஸோ செங்கீரை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம கடையில் போய் வாங்கினோம்னா காஞ்ச இலை தான் வந்து கிடைக்கும், நல்ல ஃப்ரெஷ்ஷான கீரை வந்து கிடைக்காது. ஸோ வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு குட்டியோண்டு இடம் இருந்துச்சுன்னா கூட செங்கீரை விலையும் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. அந்த விதை வாங்கிட்டு வந்து மேலாப்பில் தூவி விட்டு குச்சி வச்சு கீறி விட்டிங்கன்னா போதும், செங்கீரை வந்து முளைக்க ஆரம்பிச்சிடுங்க. செங்கீரையை நீங்கள் கிள்ளி கிள்ளி எடுத்துகிட்டே இருக்கலாம், இன்னும் நிறைய செங்கீரை முளைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த விதை நல்லா செடி வந்து முற்றி அந்த விதை உளுந்துருச்சு அப்படின்னாலும் அந்த விதையில இருந்து மறுபடியும் செடி முளைச்சிக்கிட்டே இருக்குங்க. நான் வந்து இப்போ விதை போட்டு முளைக்க வைக்கல, ஆனால் விதை கொஞ்சம் வச்சுருக்கிறேன். இது வந்து இதுக்கு முன்னாடி போட்ட விதையில செடி வந்து முற்றி விதை வந்து உளுந்து அப்படியே முளைச்ச செடி தாங்க இதெல்லாம். அதனால் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம விதை போட்டிருந்தோம்னா இன்னும் நிறைய கசகசன்னு நிறைய வளர்ந்துருக்கும். பூ பூத்துருச்சு பாருங்கள் இந்த செடி எல்லாமே. இதில் வந்து பிளாக் கலரில் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக விதைங்க இருக்கும். அந்த விதைங்க வந்து காற்றுல ஆடி ஃபுல்லாக கீழே விழுந்துடும். கீழே விழுந்து நம்ம தண்ணி மட்டும் தெளிச்சிட்டே இருந்தோம்னா போதும், மறுபடியும் வந்து செடி முளைக்குங்க. ஸோ ஒரு டைம் விதை வாங்கி போட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு பயன்படக்கூடியது இந்த செங்கீரை. மொத்தமாக 3 கீரை செடி மட்டும்தாங்க இருந்துச்சு. அந்த 3 கீரை செடியும் நிறைய கிளைகள்லாம் வந்து ரொம்ப படர்ந்து அடர்த்தியாக வந்து இருந்துச்சு. அதனால் ஒரு கீரை செடி நம்ம பறிச்சதே ஒரு நாளைக்கு வந்து கீரை செய்கிறதுக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ செகண்டு கீரை செடி செகண்ட் டேக்கும், தேர்டு கீரை செடி வந்து தேர்ட் டேக்கும் வந்து செஞ்சோங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் அடுத்த டைம் வந்து ஒரு ஃபுல் அப்படியே விலாகாக காமிக்கிறேன். ஃபஸ்ட் டே வந்து எப்படி நான் விதை வந்து போடுறேன், ஒரு 2 டேஸ் 3 டேஸ் கழிச்சு எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக வளர்ந்துருக்குது, அப்புறம் ஒரு 4 டேஸ் 5 டேஸ் கழிச்சு எப்படி வளர்ந்துருக்குது, எப்படி நான் வந்து தண்ணி ஊற்றுறேன், ஃபஸ்ட்டு எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஒரு ஃபுல் வீடியோவாக அடுத்த வீடியோவில் காமிக்கிறேங்க. இது பாருங்கள், இந்த ஒரே ஒரு செடி தான், நிறைய கிளைகள்லாம் வந்து நிறைய இலை இருந்ததுனால ஒரு தனியாக நம்ம வணக்கிறதுக்கே இது போதுமானதாக இருந்துச்சுங்க.
என்னோட குட்டி கார்டனில் இப்போ என்ன இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன அப்டேட் தாங்க இந்த வீடியோ. தொடர்ந்து நான் என்னென்ன விதையெல்லாம் வாங்கிட்டு வரேன், என்னென்னலாம் விதைக்க போகிறேன், என்னென்னலாம் அறுவடை செய்ய போகிறேன் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாங்க. கொஞ்ச நாளாக சில காரணங்களால் கார்டனிங் வீடியோ போட முடியல, பட் இனிமேல் கண்டினியூ பண்ணலான்ட்டு இருக்கேங்க. தேங்க்ஸ்.